வெல்கம் டு விஎஸ் vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைரலா போயிட்டு இருக்க இஃபா சிக்கன் தான் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தைஸ் இருக்கிறத தந்தூரி லெக்னு கேட்டிங்கன்னா சிக்கன் கடையில் வெட்டி தருவாங்க. வாங்கிட்டு அந்த மாதிரி கீரல் போட்ட மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை கொஞ்சம் இடிக்கணும். நான் இந்த இடிக்கல் தான் எடுத்திருக்கேன். அதில் நல்லா போட்டு அந்த உள்ள இருக்க எலும்பெல்லாம் நச்ச மாதிரி அடிக்கணும். உள்ள இருக்க எலும்புலாம் லைட்டா உடைஞ்சிரும். கிராக் விட்டா தான் அது உள்ள சிக்கன் நல்லா வேகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாரி பண்ணிக்கிறோம். 2 லெக்குமே இந்த மாரி நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க வேற ஏதாவது டூல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வேற எந்த பொருளுமே யூஸ் பண்ணாதனால நான் இந்த இடிக்கல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாரி அங்கங்க குத்தி விட்டீங்கன்னா, அந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த சிக்கன் சாப்பிடும்போது அந்த மசாலா டேஸ்ட் நல்லாவே உள்ள இறங்கியிருக்கும். இல்லைன்னா எல்லாமே இது ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லா வெளியில போயிடும். நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்றதுக்கான எல்லா திங்ஸும் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா பொருள் போட்டிருக்கேன். தென் ஃபைனலா பெப்பர் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணிட்டு அப்படியே சிக்கன்ல நம்ம பிரட்டி விட்டுறலாம். தயிர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் நல்லா சாஃப்டா வேகணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்க எந்த ஒரு டிஷ் செஞ்சீங்கனாலும் சிக்கனுக்கு தயிர் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்கன் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். லேயர் லேயரா நம்ம கையில பிச்சா வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பட்டர் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுக்கும். பட்டரும் தயிரும் எது இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே இருந்துச்சு, அதனால ரெண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மேக்னேட் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுறணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நான் வெளியில வச்சிருந்தேன். எதுக்காக அப்படின்னா அப்படியே சில்லோட நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ற ரீசனுக்காக தான். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அந்த மசாலாலாம் சிக்கன்ல நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில வைக்கும்போது என்னன்னா அந்த கூலிங் குறையும். பட் ஆனால் ஒன்றும் ஆகாது. நல்லா தான் இருந்துச்சு நான் இன்னைக்கு பண்ணும்போது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. இதுவே நமக்கு கரெக்டா இருக்கும். சிக்கன் நல்லா மேக்னெட் ஆகும். அந்த மசாலா நல்லா சோக் ஆகி நல்லா நமக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். மசாலா ரொம்ப ஒட்டாது. அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஆயில் ட்ரை பண்றாங்க. நான் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பட்டர் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்களுமே பட்டர் வச்சே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கும் நல்லது. சிக்கன் நல்லா மேக்னெட் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்க. கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு இல்லையா? இதை நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ குக்கிங் தான் நம்ம பண்ணணும். 20 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங் பண்ணணும் நம்ம. அதில் ஃப்ரண்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் ஆகணும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் சீக்கிரமா ஆகும். அந்த கேப்ல நம்ம ஒயிட் சாய்ஸ் ரெடி பண்ண போறோம். அது லிட்டரலா பார்த்தீங்கன்னா மயோனைஸே தான். அத நம்ம மைனஸ் நம்ம டைரக்ட்டா சாப்பிடுவோம். இது நம்ம சிக்கனோட மேல மேரினேட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டவ்ல அப்படியே விடுவோம். இது பார்த்தீங்கன்னா, முட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அத நமக்கு ஒயிட் மட்டும் தான் தேவைப்படும். எல்லோ தேவைப்படாது. நீங்களும் என்ன மாரி அத கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் ஒயிட் மட்டும் நாங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மயோனைஸ்க்கு தேவையான என்னென்ன பொருள்ங்கிறது நான் வரிசையா உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுக்கு வந்து 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த எக் ஒயிட்டு மட்டும் ஒரு 3 வந்து பாயில் பண்ணதை போட்டுக்கோங்க. ஒரு சிலர் எல்லோ ஆட் பண்ணுறாங்க, பட் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஒரு எல்லோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஏன்னா அந்த கலர் வந்து நமக்கு அந்த ஒயிட் கலர் கிடைக்கணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதுவுமே இந்த சாஃப்ட்னஸ்க்காக தான். அதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன், மில்கி மிஸ்டோடது. இது வந்து கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பட்டர் கலந்தாச்சு, ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியாச்சு. சீஸும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் போதுமானது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், எடிபிள் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து கோல்ட் வின்னர் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமானது. உங்களுக்கு வேணா இன்னும் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பெரிய கஷ்டம்னா அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணி ரேப்பை வந்து இது பண்ணி போடுறது தான். நான் இது எதுக்காகனா மல்டி பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். சாண்ட்விச் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். நீங்கள் வந்து பாக்ஸில் வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிக்கன் மேலே மேரினேட் ஆகி அப்படியே அந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம 3 திங்ஸ் இது கூட ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சுகரு, பெப்பர், இது 3 ஆட் பண்ணணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. சுகர் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அது மைனஸ் அந்த ஃபீலிங் வந்து இதுதான் கொடுக்கும் நமக்கு. எல்லாமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது. பெப்பர் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா முழு பெப்பர் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி பவுடர் பெப்பர் ஆட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது சால்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சால்ட் ஆல்ரெடி தனியாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு போதும்னா விட்டுருங்க. நான் இது கூடவே வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்க, ஒரிஜினல் மயோனைஸே தோத்து போயிடும். இந்த கடையில் வாங்குறது நம்ம வீட்டில் செய்கிறதே நல்லா இருக்குங்க. சிக்கன் பாருங்க, நல்லா ஃப்ளஷ் எல்லாம் வந்து வெளியிலே வந்துருச்சு. ஒன் சைடு தான் வந்திருக்கு. ஸ்லோ குக்கிங் பண்ணதுனால நல்லாவே குக் ஆயிருக்கு. நம்ம இன்னொரு சைடும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம லிட்டு போட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பதான் வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா வந்து குக் ஆகும். இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம வந்து கடைசியா நம்ம வந்து எடுத்து எடுத்து சிக்கன் மேல வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாவே பட்டரும் அந்த எசன்ஸும் தான். நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாஸ் தான். அதுவும் நல்லா வெந்துதான் இருக்கும். இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நானும் இப்பதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமு. இஃபா சிக்கன் தான். சிக்கன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. அந்த ஸ்கின் அந்த ஃப்ளஷ்லாம் வந்து அப்படியே தானா பீல் ஆகி வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, மைனஸு, அதை வந்து நம்ம வந்து அப்படியே மேலே வந்து கோட்டன் பண்ணிக்கலாம். இந்த கோட்டிங் இப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் லிட்டு போட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான இஃபா சிக்கன் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும்.